பாட்டியோட கண்ணு செம பவர்ஃபுல்லா மாறிடுச்சுங்க. நெல்லிக்காய் ஜூஸுங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இவன் ஒருத்த மட்டும்தான் நல்ல பூரி, சப்பாத்தி, டீ, காஃபி, பால், பூஸ்ட். மண்டை பாத்தீங்களா? அவங்க 2 பேர் கூட்டு கலவாணி. 2 பேர் என்ன பண்ண போறீங்க? அவனுக்கும் அவன் போட்ட சாக்ஸ்க்கும் ட்ரௌசருக்கும் ஒண்ணுத்துக்குமே சம்மந்தம் இல்லை. இன்னைக்கு புட்டுக்கு என் மேல ஓவர் பாசங்க. ஸ்கேட்டிங் கிளாஸ்க்கு என் கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிம்பாம் லைஃப் ஸ்டைல். பாட்டிக்கு இப்ப பரவாயில்லைங்க. பாட்டி இப்ப கண்ணு நல்லா தெரியுதா? எந்த கண்ணு? எஸ்ங்க இப்ப பாட்டியோட கண்ணு செம பவர்ஃபுல்லா மாறிடுச்சுங்க. ஏன்னா அவர் இருக்கிறதுலயே காஸ்ட்லியான லென்ஸ் தான் பாட்டி உனக்கு போட்டிருக்காங்க. சோ எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குறீங்களே, நான் உங்களுக்கு கண்டிப்பா பில்லிங் எல்லாமே ஷேர் பண்றேன். இன்னைக்கு டே இப்பதாங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. அங்க ஒருத்தர் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அல்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கோம். புட்டு சாப்பிடுற என்ன சொல்ற பாத்தீங்களாங்க? பாட்டி வந்துட்டு இங்க சாமிக்கு பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றேன்னு பாக்குறீங்களா? புட்டுவை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும். வெளியே போயிருக்காங்க, லோடு வந்திருக்கு, அது இறக்குறதுக்கு. நைட்டு 3:30 தான் வந்தாங்க. இப்ப திருப்பி காலையில 6 மணி கிளம்பிட்டாங்க லோடு இறக்கணும்னு. சோ அவர் வர மட்டும் ஒரு ஜூஸை குடிச்சு தேம்பேத்திக்கலான்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் ஜூஸுங்க. இது வந்துட்டு வெறும் நெல்லிக்காய், அப்புறம் புதினா, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு உப்பு, அதை அப்படியே மிக்சியில அடிச்சு வடிகட்டிடுறது. பாட்டி உனக்கு ஒரு ஜூஸ் எடுத்து வரேன். பாட்டி இப்பதான் காஃபி குடிச்சிருக்காங்க. சோ அதனால வந்துட்டு குடிக்கலையா? அப்ப ஜூஸ் எடுத்து இந்த ஜூஸ் குடி. நான் அந்த ஜூஸ் எடுத்துக்கிறேன். குடி. ஃபுல்லா குடிச்சு மிச்சம் வைக்க கூடாது. நெல்லிக்காய் ஜூஸுங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது. மெதுவா கச்சியா குடி பாட்டி. வாட்டர் பாட்டில், அப்புறம் எனக்கு நெல்லிக்காய் ஜூஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு சாண்ட்விச், சாக்லேட் சாண்ட்விச். ஸோ பிரெட் மோஸ்ட்லி நாங்கள் வந்துட்டு வீட்லயே செஞ்சுடுவோங்க. அது போக வந்து ஆரஞ்சு ஜூஸ். ஒரு வழியா புட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சுங்க. நல்லபடியா பூஜை முடிஞ்சது. இப்ப இந்த நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சிட்டு நைட்ல இருந்து என்னோட வாட்ஸ்அப் என்னன்னு தெரியலங்க, சுத்தமா ஒர்க் ஆகல. ஓவர் லோட் ஆயிடுச்சு போல, ஹெவி லோடு. இத்தனைக்கும் நான் மெசேஜஸ், சாட்ஸ், எல்லா வீடியோஸ் எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன். ஆனாலும் என்னோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் வந்துட்டு ஒர்க் ஆகல. இப்பவும் ஒர்க் ஆயிருக்கான்னு தெரியல. ஆனா எனக்கு எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 200 மெசேஜாவது இருக்கும். அதை முடிக்கிறதுக்கே எனக்கு 1 hour ஆயிடுங்க. இப்ப போய் நான் அதில் உட்காடுறேன். அதுக்கு முன்னாடி பாட்டுக்கு மருந்து ஊத்திட்டு அதில் உட்காந்துக்கலாம். மெசேஜ் முடிச்சிட்டேங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு இவ்வளவு ஆச்சுன்னா 15 minutes ஆச்சுங்க முடிக்கிறதுக்கு. இப்ப அவரோட துணியெல்லாம் போய் அடிக்கிட்டு அதுக்கப்புறம் சிவு கூப்பிடுறான் பாருங்க. அவனுக்கு போய் வாழைப்பழம் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வச்சுட்டு வந்துடலாம். இரு சிவு வரேன். இது ஜிம் எங்களோடது. கூப்பிடுறான் பாருங்க. வந்துட்டா பாருங்க. இங்க பாருங்க சிவு, வாழைப்பழம் இந்தா. சரி தள்ளி போ, நான் ஓபன் பண்றேன். தள்ளு. இங்க இருக்கான் பாருங்க சிவு. சிவவா, சிவவா, நீ வா வா, கீழே வா. இங்க உட்காந்துருக்கான். அப்புறம் வந்துட்டான் பாருங்க சிவா. வாங்க 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 வாங்க, பா பா சிவு, பா இந்தா சாப்பிடு. சாப்பிடு சிவு, நீ வா. வரமாட்டான். அவர் மட்டும் பெரிய அவரு. இந்தா சிவு, வாழைப்பழம் தான் சாப்பிடு. பூரி, சப்பாத்தி, சாப்பாடு இதே சாப்பிடு. ஃப்ரூட் சாப்பிடுறான் பாத்தீங்களாங்க. நீ சாப்பிடு. எல்லா கிளிங்களும் ஃப்ரூட் சாப்பிடும். இவன் ஒருத்த மட்டும்தான் நல்ல பூரி, சப்பாத்தி, டீ, காஃபி, பால். சிவு, பால் குடுக்கட்டா? பூஸ்ட். மண்டை பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து வாழைப்பழம் சாப்பிடுவா. இது அவனோட ஜோடிங்க பாரு. அப்படிதான் வலிக்கு. பாரு, நீ அங்க இருந்து கத்துனா எப்படி கிடைக்கும்? கீழே வா பாரு. சாரிங்க, ஆக்சுவலி என்னன்னா கடையில உள்ள வந்ததுமே வேலை, அவ்வளோ வேலை. நான் அதுல விளாக் எடுக்கிறதையே மறந்துட்டேன். அச்சோ, நம்ம விளாக் எடுத்துட்டு இருந்தோம்லன்னு சொல்லிட்டு இப்பதாங்க ஞாபகம் வந்தது. ஸோ கல்ல நிறைய வேலை இருந்தது, பேமெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து ஃபுல்லா அதுல ஆக்குபை ஆயிட்டேன். இப்போ இங்க என்ன டிஸ்கஷன்னா, பாட்டில் இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு இப்போ எங்களுக்கு ஸ்டாக் தீர போகுது. ஸோ அதனால அதுக்கும் இதுக்கும் சரிசமமா வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எங்க மேனேஜ்மெண்ட் டீம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது போக இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கும் போது நம்மளுடைய 599 காம்போ ஆஃபர் லான்ச் ஆயிருக்கும். சோ அதுக்கான ஸ்டாக்ஸ் தான் நாங்க போய் சர்வம் எல்லாம் எடுத்துட்டு வந்து விச்சது தான். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லா அங்க உட்காந்துட்டேங்க. விளாக் எடுக்கிறதே மறந்துட்டேன்.
இது ஃபுல்லா நமக்கு வந்துட்டு ஆஃபருக்கான ஸ்டாக். இப்பதான் ஏத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஆஃபர் வந்து நாளைக்கு ஆன் ஆகுது. பட் இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது ஆஃபர் ஆல்ரெடி லைவ்ல இருக்கும். நீங்க வெப்சைட்ல புக் பண்ணிக்கலாம். ஒரு 100 ml அது போக ஒரு 200 ml உங்களுக்கு 599 ஷிப்பிங்கும் ஃப்ரீ. அங்க இருந்த பாக்ஸஸும் எடுத்துட்டு வந்துட்டோங்க. பிளஸ் எங்களுடைய கஸ்டமர் கேர் இங்கேயும் நான் வரவே இல்லைங்க. ஏன்னா ஃபுல்லா மேனேஜ்மெண்ட்லயே எனக்கு இன்னைக்கு டைம் போயிடுச்சு. யார் பெல் அமுக்குறாங்க? கொரியரானா? வாங்க வாங்க. அப்படியே கொரியர் ரிட்டர்னு. இது வந்துட்டு அங்க எங்களுடைய கமலம்மா மேடுக்கு வந்துட்டு ஈஸியா வேணும் சாமி, கை வலிக்குது மாப் துடைக்கிறதுன்றதுனால ஈஸி மாப் ஒண்ணு வாங்கினேங்க. அதை ஆபீஸ்லயே வச்சுட்டேன். இது இப்ப அங்க தூக்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா ஹாப்பி ஆயிடுவாங்க. சாரிங்க, போலாம். சாவி எடுக்க வந்தாங்க. படாதோஸ்ட் வந்துட்டு அகைன் இன்னொரு போகணும். அதனால முன்னாடி சர்வம் முன்னாடி நிறுத்திருங்க. அதுக்குள்ள போய் இந்த மாப்பு தண்ணி பாட்டில தண்ணி தீந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா ஒரு கார் சாவி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு என் மண்ண வராங்க நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன். பாட்டி என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுங்க? மருதாணி பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா காலையில மருதாணி வந்துச்சுங்க. அதனால என் பாட்டிக்கு ஒரே ஜாலி. ஐயோ மருதாணி வந்துருச்சுடி, மருதாணி வந்துருச்சுடி அப்படின்னு. பாட்டி 100 ஐஸ் உனக்கு இருக்கட்டும் பாட்டி. இந்த மாப்பு ஈஸி மாப்பு கமலாமாக்கு. அந்த அம்மா இன்னைக்கு இன்னும் வராங்க வந்துட்டு இருக்காங்க. மெதுவா ஈஸி கூட நான் காட்டுறேன் எப்படின்னு. தண்ணி நினைச்சுக்க, இங்க வச்சுக்க. இப்படியே பண்ணினா அதுவே புளிஞ்சிடும். செல்லம் என்ன பண்ற? தலை காஞ்சிச்சுங்க. அதனால தூக்கி கிளிப்ப போட்டுட்டேன். வெயில் செம்ம வெயில். அதுக்கப்புறம் ஜிலு ஜிலுன்னு பானை தண்ணி ரெடியா இருக்கும். அதையும் வாட்டர் பாட்டில்ல ஊத்திட்டு போயிடலாம். பாட்டி பாத்துக்க, ஒரு சின்ன வேலை போயிட்டு வந்துடுறேன். காலையிலேயே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, மோஸ்ட்லி நாங்க பிரெட் வந்து வீட்டுல தான் செய்வோம்ட்டு. எங்க செஃப் பாருங்க ஈஸ்ட் ரெடி பண்ணிட்டாரு. இது வந்துட்டு மல்டிகிரெயின் ஆட்டா. ஸோ நான் அரைச்சேன் இல்லையா, அதுல வந்துட்டு அந்த மாவு இதுல தான் இப்ப பிரெட் ரெடி பண்ண போறாரு. இப்போ என்ன இன்னைக்கு ரெடி பண்ணிருக்காரு? புடலங்காய் கூட்டு, தென் ரசம், மல்லி ரசம். அது மல்லி ரசம் இல்ல, லெமன் ரசம். ஓகே, நம்ம அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன வேலை வெளியே போயிட்டு வந்துட்டு சாப்பிடணும். பிரெட்டுமா பாட்டிக்கும் புட்டுக்கும். அது கோதுமை இல்ல, மல்டிகிரெயின் போட்டிருக்கேன். எல்லாருமே போட்டிருக்கேன், ராகி கம்பு எல்லாம். எங்களுடைய லஞ்ச் டைம் வந்துருச்சுங்க. இன்னைக்கு லஞ்ச் ஸ்பெஷல் என்னன்னா, எங்களுக்கு 3 பேத்துக்கு 3 சீஸ் ஆம்லேட், அது போக பன்னீர் டிக்கா, அதுக்கப்புறமா புடலங்காய் கூட்டு, நான் சொன்ன மாதிரி லெமன் ரசம், அப்புறம் சாதம். வேர்க்க விறுவிறுக்க நிக்கிறேன்னு பாத்தீங்களா? அவனுக்கு சாப்பாடு ஊட்டி அவனுக்கு தொட்டுல போட்டு ஆட்டிட்டு இருந்தாங்க. தியா பேடா அம்மா தான் வேணும், அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு பாட்டியை வச்சு ஆட்டிட்டு இருக்கான் பாருங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க 2 பேர் கூட்டு கலவாணி. 2 பேர் என்ன பண்ண போறீங்க? சிரிக்கிறாங்க பாத்தீங்களா? நான் போனதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் ஏதோ பண்ண போறாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் என்னை நைஸா கழட்டி விடுறாங்க. சோ செம்ம உபுசங்க எங்க ஊர்ல. சரியான வெயில். பாட்டி வெளியே போக முடியாது, செம்ம வெயில். சோ அதனால இப்ப 2 பேர் ஏதோ பண்ண போறாங்க. நான் வந்துட்டு இப்ப வேலை போறேங்க. நம்ம அகைன் 4 o'clock மீட் பண்ணலாம். ஹாய்ங்க, குட் ஈவினிங். எஸ் 4 o'clock ஷார்ப் ஆயிடுச்சு. 4:12 நினைக்கிறேன் இப்ப டைம். சோ நாங்க எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் எல்லாம் ஆயிடுச்சு. இன்னைக்கு புட்டுக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் இருக்கு. அந்த செல்லத்தங்கம் தான் வந்து என்னை எழுப்பி விட்டு, தியோ ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்க்கு லேட் ஆச்சு. ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் என்னமோ 5 மணிக்கு தாங்க. அவனுக்கோ அவன் போட்ட சாக்ஸ்க்கும் ட்ரௌசருக்கும் ஒண்ணுத்துக்குமே சம்மந்தம் இல்ல. கழட்டி ஒழுங்க மாட்டானா வேண்டான்றான். 2 சாக்ஸ் ஒரு கலர்ல இருக்கு. என்ன பண்ணலாம்? சரி போட்டுட்டு போ. அங்க வந்துட்டு பாட்டி மருதாணி நட்டிட்டு இருக்காங்க. இருக்க காட்டுறேன். போன வீட்டுல சொல்லியிருந்தேன் இல்லையா, சூரியகாந்தி பூ வாங்கினவங்க வாங்கி வச்சதுல இருந்து ஒண்ணுமே காணா, ஃபுல்லா உதிர்ந்துருச்சு. பாத்துன பாருங்க, திடீர்னு தெரியல இலை வந்திருக்குன்னு. இங்க பாருங்க, இதோ இங்க எல்லாம் வந்திருக்கு, துளிர் விட்டு இருக்கு. தேங்க்யூ என்னோட சூரியகாந்திக்காக நீங்க ப்ரே பண்ணீங்களான்னு தெரியல, எல்லாமே சிதிர் விட்டுருச்சு. ஏன் பாட்டி எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டேன்? அட அந்த தோட்டத்துக்கு இல்ல, இப்படி பிரிச்சு வச்சிருக்கலாம்ல அந்த மாதிரி. இங்க பாருங்க பாட்டி இங்க எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. இது என் மன்னவர் கொடுத்த ஐடியா தான். அதனால இப்படி வச்சு விட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா அவர் இல்லாததுனால அங்கேயே பக்கத்துல வச்சாச்சு. இங்க பாருங்க எல்லாம் துளிர் விட்டுருச்சு. புட்டு தியாம இல்லாம இங்க வரக்கூடாது, ஓடு. பாருங்க எல்லாமே துளிர் விட்டுருச்சு. அங்க வச்சது இதோ. இல்ல பாட்டி இப்படி வச்சுட்டேன்னா உனக்கு தனித்தனியா இருக்கும்ல. இது சும்மா அங்க பாட்டி ஆசைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. ஆனா பெரிய தோட்டத்துல தான் எல்லாமே போட்டிருக்கோம். என்னாச்சு? எறும்பா? அதுவா? அது காஞ்சிருக்கும் சாமி. இங்கவா பாட்டி பாரு எவ்வளவு அழகா குத்து வச்சிருக்கான்ட்டு. இங்க பாருங்க எப்படி வச்சிருக்காங்க. இவ்வளவு பக்கத்துல வச்சுட்டாங்க. ஆல்ரெடி வச்சது பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்ட்டு. அவ்வளவு சூப்பரா செவக்குங்க. நான் வேணா இன்னைக்கு பறிச்சு கைக்கு வச்சு கட்டுறேன். சூப்பரா செவக்கும். இன்னைக்கு புட்டுக்கு என் மேல ஓவர் பாசங்க. ஸ்கேட்டிங் கிளாஸ்க்கு ஏன் கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கோம். நானே வேலை போக வேண்டாமா? நானே போக வேண்டாங்க. நான் வேலைக்கு நான் ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிட்டு 2 மணி நேரம் ஆகும். அங்க போய் உட்காந்துக்கிறேன். எப்போ பாட்டி தான் போவாங்க. இன்னைக்கு யாருமே போக வேண்டாங்களாமா, நான் தான் வரணுமாமா. ஏறு புட்டு ஏறு, லேட் ஆச்சு. நான் ஏறுண்டா.
நான் உட்காந்துக்கிறேன், நீங்க ஏறு. நான் இங்க எஸ்கேப் ஆயிடுவேன். உட்காரணுமா? உட்காந்தாச்சு, ஏறு ஏறு. சரி ஏறு. அடுத்த நாளுங்க எங்களுடைய ஆஃபர் டே. ஸோ அதனால சீக்கிரமாகவே எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸ் போய் தான் எல்லா ஆஃபர் எல்லாமே ஆன் பண்ணணும். ஆனால் எடுத்ததுமே ஆஃபீஸ் போகிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன டிரைவ் எடுத்துட்டு ஃப்ரெஷ் காற்று வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் என் மன்னவரும் கிளம்பிட்டோங்க. அப்போ டே இன்னும் ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ட்டு. அம்மா பார்த்தீங்கன்னா எங்கள் வாசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் வந்துட்டோம். வந்தது லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டு நம்மளோட பிள்ளையாரோட லைட்டையும் ஆன் பண்ணி பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை வச்சிடலாங்க. ஏன்னா பிள்ளையார் தான் நம்மளுடைய முழு முதற் கடவுள் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஷட்டர் ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம ஆஃபீஸ் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிடலாங்க. முருகனோட இடத்த எல்லாம் கிளீன் பண்ணிடலாம். அப்புறம் நம்மளோட உட்கார்ற டெஸ்க்கு எல்லாத்தையுமே ஒரு தொடச்சிடலாம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் அவுட்ருன்றதுனால அந்த காத்துல தூசி வந்துடும். அதனால உட்காரும் போது கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும். அதனால எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. ஆஃபர் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு நான் பேக் எண்ட் சேஞ்சஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அது போக வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கு, அதையும் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தலையில சின்னதா ஒரு புண்ணு வந்து அந்த இடத்துல முடி வளராம இருந்துச்சாக்கா. உங்களோட ஆயில் வாங்கி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல சொட்டையே இல்ல, நல்ல முடி வந்துருச்சாக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. நன்றி குட்டி, நன்றி. தேங்க்யூ சோ மச். அண்ட் இப்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்கு, நீங்க புக் பண்ணி